நாங்கள் பொதுவாக கடவுள் ஏன் பாகுபாடு பார்க்கின்றார் என்று பக்தி மார்க்கத்தில் சிந்தித்ததுண்டு. இன்றும் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கடவுளின் பார்வையில் ஏன் ஏற்றத்தாழ்வு உண்டு? உண்மையில் கடவுளின் பார்வையில் ஏற்றத்தாழ்வு உண்டா, அல்லது நான் கடவுள் மீது கொண்டுள்ள என்னுடைய அன்பில் ஏற்றத்தாழ்வு உண்டா என்பதை நான் பரிசோதிக்க வேண்டும். கடவுள் அவராக எதையாவது கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அவர் எல்லோருக்கும் சமனாக கொடுப்பார். ஆனால் இந்த நாடக மேடையில் எல்லோருமே சமனான நிலையில் வாழ்வது இந்த நாடகம் சுவாரஸ்யமாக இருப்பதற்கு ஏதுவானது அல்ல. நாடகமும் சுவாரஸ்யமாக இருக்கணும், ஆனால் கடவுளின் பெறுபவர்களிலும் ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். இங்கேதான் என்னுடைய முயற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. கடவுளை எந்தளவுக்கு நான் நம்பி அவரை எனக்கு முதல் படியான முன்னுதாரணமாக கருதுகிறேனோ அந்தளவுக்கு என்னால் என்னுடைய பெறுபவர்களை பெறவும் முடியும். அந்த இடத்தில் நான் என்னுடைய நிலையை நிர்ணயிக்க முடியும். இறைவன் ஒருபோதும் சிலருக்கு அதிகமான சக்திகளையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் கொடுப்பதில்லை. அவர் எல்லோருக்கும் சமனாக கொடுக்கின்றார். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய முயற்சி, எங்கட கொள்ளளவுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதிலும் சுலபமான வழி, இறைவனிடமிருந்து சக்திகளை பெறுவதற்கு அவர் மிக சுலபமான வழியையும் காட்டியுள்ளார். இந்த அன்பு என்ற பாடத்தை ஒரு முதன்மையான பாடமாக எங்களுக்கு வைத்துள்ளார். எவ்வளவுக்கு நான் அன்பை கொண்டுள்ளேனோ அந்த அளவுக்கு என்னால் இறைவனுடைய சக்தியை முழுமையாக பெற முடியும். முழுமையான அன்பை வைத்திருந்தேன்னா முழுமையான சக்தியை பெற முடியும். என்னுடைய அன்பின் அளவிற்கு நான் பெறுகின்ற சக்தி இருக்கும். அந்த சக்தியை பொறுத்து தான் எனக்குள் வருகின்ற மாயையின் புயலை என்னால் வெல்ல முடியும். மாயையின் புயல் எந்த அளவுக்கு எனக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய அமைதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். எனக்குள் அலட்சியமும் அகங்காரமும் மேலோங்கி பலவீனங்களின் பக்கம் நான் சில நேரம் இளகின பகுதியை கொண்டிருப்பேன். இது மாயை தந்திரமாக ராஜரீகமான வடிவில் என்னை ஏமாற்றிவிடும். இந்த இடத்தில் நான் என்னுடைய அலட்சியம் என்ற வடிவில் வந்த ஆணவத்தை இனம் காண்பதா, அல்லது கடவுளின் பெறுபேறில் குற்றம் கண்டுபிடிப்பதா? இதை நாங்கள் விளங்கி கொண்டாலே என்னுடைய முயற்சியும் என்னுடைய பலவீனத்தை நான் மாற்ற வேண்டிய முக்கியத்துவம் என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே கடவுளில் குற்றம் கண்டு அவரை சீர்திருத்துவதற்கு பதிலாக என் பக்கம் நான் எந்த அளவுக்கு என்னை சீர்திருத்துகிறேனோ அந்த அளவுக்கு இறைவனின் சக்தியை பெற்று என்னுடைய வாழ்க்கை மிகவும் மேன்மை அடையும். ஓம் சாந்தி.